அரசியலில் 100 விழுக்காடு எல்லோரும் உடன்பட்டு இயங்க முடியாது. எங்களுடைய பார்வை, எங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படியே திமுகவினுடைய பார்வையோடு பொருந்த வேண்டும், நிலைப்பாடுகளோடு உடன்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில் எங்களுக்கு ஆட்சியின் மீதும் சரி, கட்சியின் மீதும் சரி சில விமர்சனங்கள் உண்டு. அதை தோழமையோடு நாங்கள் அவ்வப்போது சுட்டி காட்டி வருகிறோம். அதையெல்லாம் தாண்டி தமிழையும், தமிழ் மக்களையும், தமிழ் மண்ணையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு யுத்த களத்தில் திமுகவோடு இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டியது ஒரு வரலாற்று தேவையாக நாங்கள் உணர்கிறோம். அதற்கான சக்தி திமுகவுக்கும், திமுகவோடு இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ளது. அந்த நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் பார்க்கிறோம், மதிப்பீடு செய்கிறோம். தோழமை கட்சிகளையும் அப்படித்தான் நாங்கள் அணுகுகிறோம். எனவே திமுகவின் பங்களிப்பும் சரி, திமுக அரசின் பங்களிப்பும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடுகளுக்கு ஒத்துப்போவதாக, இயைந்து போவதாக உள்ளது. குறிப்பாக சாதிய பெருமிதம் பேசக்கூடியவர்கள், மத வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணிலே காலூன்றி விடாமல் தடுப்பதற்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்தும் இயைந்தும் நாங்கள் செயல்படுவது ஒரு வரலாற்று தேவை. அந்த அடிப்படையில் நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம்.